வணக்கம், நான் அம்பானி சங்கர். கற்பகபட்சம் அறக்கட்டளை இதுவரைக்கும் 1 கோடி ரூபாய் வரைக்கும் உதவித்தொகை, அதாவது கல்வி உதவியா இருக்கட்டும், அப்புறம் பொருள் உதவியா இருக்கட்டும், நிறைய பேருக்கு அவங்களுக்கு என்னென்ன இல்லையோ, கோவிட் டைம்ல இருந்து என்னென்ன விஷயங்கள் இல்லையோ அதை தேடி உதவி செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். சார் வணக்கம் சார். விருதுநகர் மாவட்டம் சிறுத்துறை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குன்னூர் ஊராட்சியில் ஆதித்திராளர் மக்கள் இவங்க மிகவும் வறுமையின் பின்னோக்கி தான் இருக்கிறாங்க. இவனோட வேலைவாய்ப்பு என்றால் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் தான். அதுவும் இப்போ 4 மாத காலமாக சரியாக வேலைவாய்ப்பு இல்லாமல் மிகவும் வறுமையின் கோட்டிற்குள் பின்தங்கி இருக்கிறாங்க. இந்த மக்களுக்கான வாழ்வாதார உதவிகள் செய்து தரும்படி கற்பகபட்சம் அறக்கட்டளையிடம் குன்னூர் மக்கள் சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டது. வணக்கம், என் பேர் தீனதயாளன், சிங்கப்பூர்லேருந்து பேசுகிறேன். கற்பக விருட்சிக ட்ரஸ்ட் மூலியமா இப்போ இவெண்ட்ஸ் இல்லாமல் சஃபர் பண்ணுறவங்களுக்கும் சிங்கப்பூர்லேருந்து ஒரு சர்டன் ஃபண்ட்ஸ் அனுப்பியிருக்கோம். அவங்களுக்கும் உதவி பண்ணுறதுக்கு. உலகம் சிறுசு, நீ உதவிடும் போது இதயம் பெருசு, நீ பகிர்ந்துண்ணும் போது. உலகம் சிறுசு, நீ உதவிடும் போது இதயம் பெருசு, நீ பகிர்ந்துண்ணும் போது. எல்லாருக்கும் வணக்கம்மா. கற்பகபட்சம் அறக்கட்டளை வந்துருக்கிறோம். இந்த ஐயா உங்களோட நிலைமைகளை பற்றி நீங்களோட பொருளாதாரத்தை கொஞ்சம் பின்தங்கிய நிலைமை இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமப்படுறதுனால உங்கள் எல்லாருக்கும் கொஞ்சம் உதவி செய்ய கேட்டிருந்தாரு. அது மூலமாக இன்னைக்கு கற்பகபட்சம் அறக்கட்டளை மூலமாக இங்கே இருக்கிற 27 குடும்பம் சேர்ந்தவர்கள் 5 கிலோ அரிசி கொடுக்க சொன்னா அப்படின்னாங்க. அது மூலமாக இன்னைக்கு 5 கிலோ அரிசி எல்லாரும் கொடுத்தா கொண்டு வந்துருக்கிறோம். உங்கள் சிரமத்தில் போது கற்பகபட்சம் அறக்கட்டளை மூலமாக சொன்ன உடனே இதுக்கான நிதியுதவி கொடுத்தவங்க யாருன்னா அந்த பேனர் பார்த்தீங்களா, ஜிஎன் கிளினிக் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர், ஃபார்வர்டு கிளினிக் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் ஆஸ்திரேலியா. இந்த கம்பெனியோட ஓனர் யாருன்னா திரு தீனதயாளன் சார். அவர் தான் உங்களுக்காக இந்த அரிசி பருப்பா வாங்க நிதி உதவி கொடுத்தாரு. அவர் இதுக்கு மேலே ஃபண்டு கொடுத்துட்டாரு. அது மூலமாக ஒசூல் போகிற தலையில் ஒரு கிராமம் இருக்கு இல்லையா, அங்கே உதாரணத்துக்கு ட்ரைபல் மக்கள் பல இளங்கொழிய மக்களுக்கு போர் போன வாரம் கொடுத்தோம். அதை தொடச்சி இன்னைக்கு ஒரு குடும்பத்துக்கும் 5 கிலோ அரிசி கொடுத்துருக்காங்கம்மா. இதுக்காக நன்கொடை கொடுத்தவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா சிங்கப்பூரில் இருக்கிற தீனதயாளன் சார், அவருடைய மனைவி திருமதி தெலுங்குமரி, அவங்களோட பொண்ணு செல்வி டவீனா, அவங்க பையன் செல்வன் கிருஷ்ண. நம்ம விருதுநகர் மாவட்டம் சிறுத்துறை சட்டமன்றத்திற்கு உட்பட்ட குன்னூர் ஊராட்சி, குன்னூர் பஞ்சாயத்தில் கலைஞர் காலனி ஆதித்தொடார் மக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டதுனால சார் இவங்க பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க. 100 நாள் வேலை திட்டம் போகிறாங்க. இப்போ 100 நாள் வேலை திட்டமும் கொடுக்கல, 4 நாள் தான் கொடுக்குறாங்க மாதத்தில். ஆனால் எந்த ஒரு வசதி இல்லாமல் இருக்கிறாங்க. இவங்க சொற்பமான வருமானம், இவங்களுக்கு சாப்பாடு கூட எந்த ஒரு நிலம் இல்லாமல் பொருளாதார நெருக்கல் இருக்கான்னு சொன்னோன்னே ஐயா அவர்கள் நமக்கு அவங்க ஏழை மக்கள் நல்ல அரிசியை போடுங்க, அவங்க நல்லா சாப்பிடணும் அப்படின்னு தான் சொன்னார். 27 குடும்பத்துக்கு அரிசி வழங்கியா ஜிஎன் கிளினிக் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர் ஐயா தீனதயாளன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. குன்னூர் ஊர் மக்கள் சார்பாகவும் மேலே இது மாதிரி இந்த வறுமைப்பட்ட மக்களுக்கு, பொருளாதார சூழ்நிலை இருக்கிற மக்களுக்கு மேலும் மேலும் நீங்கள் உதவி செய்கிற மாதிரி எல்லா வள இறைவனையும் இந்த குன்னூர் மக்கள் சார்பாக வேண்டுகிறோம். நன்றி, வணக்கங்கய்யா. உங்கள் பிள்ளைகள் மேலும் மேலும் படிக்க வைங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு கல்வி கட்டணம் செலுத்த முடியும்னா அந்த கல்லூரியுடைய ஃபோன் நம்பர் எல்லாம் வாங்கிட்டு வரட்டும். நான் அவங்களுக்கான கல்வி கட்டணத்தை நல்லா படித்தா நானே படிக்க வைக்கிறேன் என்று ஐயா சொல்லியிருக்கிறார். படிப்பு ஒன்றுதான் அவனை உயர்ந்த நிலைமை ஆக்கும். சாதி பேதம் இல்லாமல் உயர் நிலைமையை கொண்டு செல்வது கல்வி. அதுக்கான கல்வி தொகையை நானே செலுத்திடுன்னு ஐயா சொல்லியிருக்கிறார். விஷயத்தை கற்பகபட்சம் சொன்ன உடனே இதுக்கான ஏற்பாடுகள் படி கொடுத்தவர் கற்பகபட்சம் அறக்கட்டளையோட நிறுவனர் சத்யநாராயணன் சார். கட்டளைகளேதும் இன்றி கைகோத்தும் நாமே, கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே. கட்டளைகளேதும் இன்றி கைகோத்தும் நாமே, கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே. கோரிகைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கற்பக விருட்ச நிழலில் இளைப்பாரினோமே. உலகம் சிறுசு, நீ உதவிடும் போது இதயம் பெருசு, நீ பகிர்ந்துண்ணும் போது. எங்க 27 பேருக்கு அன்னைக்கு அரிசி அரிசி கொண்டாந்து கொடுத்தா சார்களுக்கு உங்களுக்கு நன்றியா. சிங்கப்பூர்ல இருக்கிற சாருக்கு வணக்கம். எல்லாம் அரிசி கொடுத்தவங்களுக்கும் வணக்கம். எல்லாம் நன்றி. இதுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா இருந்து இதை நடத்தி கொடுக்கிற கற்பக விருட்சிக ட்ரஸ்ட்டுக்கு நான் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். நன்றி. நிறைய உதவிகள் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். தேங்க்யூ. சத்யநாராயணன் சாருக்கும் தேங்க்யூ. இந்த மாதிரி பல விஷயங்கள் ஒரு சர்வீஸா பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அவங்கள டெஃபினட்டா நம்ம சப்போர்ட் பண்ணணும்.
நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே கிடையாதுங்க. கற்பக விருட்சம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணீங்கனாலே போதுங்க. நான் பண்ணிட்டேன், நீங்களும் பண்ணிடுங்க. இந்த திட்டத்திற்கு நிதி செய்த அத்துணை நல்ல உணர்வுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். எங்கோ பிறந்தோ எங்கோ வளர்ந்தோ இன்னல்கள் தீண்ட விடாமல் அன்பில் கலந்தோ உதவிக்கு நீளும் கரங்கள் உலகில் வாழும் போது உழைப்புக்கு என்றும் எல்லை தீது. தளராதே, நம்பிக்கை தளராதே, சூழாதே துன்பம் இனிமேல் தோள் கொடுக்கும் தோழர் உயிரம் உண்டு. உலகம் சிறுசு, நீ உதவிடும் போது இதயம் பெருசு, நீ பகிர்ந்துண்ணும் போது.